அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். தயாரா? யுத்தத்துக்கு நீங்கள் தயாரா? ஏன் இந்த கேள்வி எடுத்தோன்னே கேட்குறேன் அப்படின்னா, ஈரான் கேட்ட கேள்வி தான். ஈரான் வந்து ஒரு 10 கோரிக்கை வெளியிட்டாங்க. 10 கோரிக்கை வெளியிட்டுட்டு, அமெரிக்கா இதுக்கப்புறம்லாம் சும்மா வள கொலலாம் இழுக்காதீங்க, எங்களெல்லாம் அவ்வளோதான், டூ ஆர் டை கான்செப்ட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். சும்மா பேச்சுவார்த்தை அது இதெல்லாம் கிடையாது, அவ்வளோதான், டேட்டை முடிச்சுக்கோங்க, வாங்க சண்டைக்கு வாங்க, அந்த ரேஞ்சுக்கு தான் வந்துட்டாங்க. இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணனா பண்ணுங்கள், இல்லைனா சண்டைக்கு வாங்க, வளம்லாம் இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. யார் தரப்பில்? அமெரிக்கா தரப்பில். சரி, ஈரான் தரப்பில். இப்போ அமெரிக்கா வந்து இந்த சிரிப்பு ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்காதுன்னு இருக்காங்க. அப்போ பேச்சுவார்த்தை முழுமையாக தோல்வி அடைந்து விட்டது இல்லையா? இனி அடுத்த கட்ட நிகழ்வுகள் என்ன நடக்கும்? 2-3 நாள் தள்ளி போகுமா? யுத்தம் தொடங்குமா? இந்தியா கூட ஒரு சில அறிவிப்புகளை லைட்டாக கொடுத்துருக்காங்களே. அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக, சூப்பரான தகவலாக பார்த்துட்டு விடலாம். கிட்டத்தட்ட நம்ம ஈரானுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது மக்களே, தமிழக மக்களே, கிளம்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இந்தியா வந்து இன்றைக்கி திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். நேற்று இரவே இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வந்து 2 விஷயத்த சொன்னார். ஐடி நிறுவனங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட் எடுங்க, கொரோனா காலத்திலேயே நம்ம அதை பழகி இருக்கிறோம், அதனால் இப்போ டீசல் பெட்ரோல் விலைலாம் நம்ம பெருமளவுக்கு இறக்குமதியை நம்பி இருக்கிறதுனால அந்நிய செலாவணி கையிருப்பெல்லாம் நம்ம ஹோல்டு பண்ண வேண்டிய ஒரு நேரமும் இருக்கிறது. அது இல்லாமல் நேற்று இந்திய டாலருடைய மதிப்பு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான ஒரு வீழ்ச்சி, சரியான அடி, 95 ரூபா பக்கம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கார், பைக், பெட்ரோல், டீசல் இதெல்லாம் பயன்படுத்த நிறுத்துங்க. 1. 2வது தங்கம் ஆகிறத கொஞ்சம் 1 வருஷத்துக்கு தள்ளி வைங்க. ஏன்னா நம்ம இறக்குமதி பண்ண பெரிய அந்நிய செலாவணி குறைகிறது, அதனால் தங்கம் வாங்குறதையும் முழுசாக நிறுத்துங்க அப்படின்ற 2 கோரிக்கை வைத்திருக்காங்க. அது இல்லாமல் நேற்று இரவு இருந்து இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஆரம்பித்த உடனே ஆல்மோஸ்ட் ஒரு பேரலுக்கு பார்த்தோம்னா இப்போ $104.50 பக்கம் இருக்குது. 3.17% உயர்ந்திருக்கு. மேபி நான் பேசும்போது கூட உயர்ந்திருக்கும். நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்பே இதை பற்றி சொல்லியிருந்தோம்ல, டாலருடைய விலை கண்டிப்பாக குரூட் ஆயிலோட விலை ஏறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா 24 மணி நேரம் பக்கம் ஈரானுக்கு எச்சரிக்கை கொடுத்து டைம்லாம் கொடுத்தாங்க இல்லையா? பாகிஸ்தான் தலைவரே நான் பேச்சுவார்த்தை நடத்தி கொடுக்குறேன்னாங்கல்ல, அதுதான் அங்கே டவுட்டே. பாகிஸ்தான் உள்ளே ஓடி வந்து தலைவரே நான் பேச்சுவார்த்தை நடத்தி கொடுக்குறேன்னாவே அது அடுத்த ஸ்டெப்புக்கு போகுதுன்னு நம்ம அர்த்தம். நம்ம எப்போவுமே அதை புரிஞ்சுக்கிடணும். என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி ஈரான் கொடுத்த அறிவிப்பு தான். ஈரான் வந்து ஒரு 10 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. 10 ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்க்க போகிறதுக்கு முன்பு தெளிவாக நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம். எங்கிட்டலாம் வந்து சும்மா பேச்சுவார்த்தை நடத்துகிறன்ற பேரில் அங்கே நிறுத்துறது, இங்கே நிறுத்துறது, மிரட்டுறது, அடிப்பணியை வைக்கிறது, சரண்டர் ஆகிறேன்னு சொல்கிறது, இனிமேட்டு அந்த வார்த்தைலாம் இருக்கக்கூடாது என்று அவங்களுடைய அடுத்த கட்ட தலைவராக இருந்த முஸ்தபா காமேனி அவர்கள் தரப்பிலிருந்து கிளியராக சொல்லிட்டாங்க. உடனே ட்ரம்ப் தரப்புலேருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களால் ஏற்றுக்கவே முடியாது, நாங்கள் கொடுக்குற ஒரு ப்ரொபோசலை விட்டுட்டு நீங்கள் புதுசாக ஒரு 10 அம்ச கோரிக்கை கொடுக்குறீங்க அப்படின்னா எங்களால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்ல. இந்த சிரிப்பு ரொம்ப நாள் இருக்காது. எப்படி? ரொம்ப நாள் இருக்காது. காணாமல் போயிடுவீங்க. 47 வருஷமாக அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்துறீங்க, நாங்கள் வந்து பொறுமை காத்தது போதும், இனி நாங்கள் என்ன எடுப்போன்னு எங்களுக்கே தெரியாதுன்ற அளவுக்கு ட்ரம்ப்போட மிரட்டல் வழக்கமாக தெரியும்ல. பிரிச்சு மேய்ஞ்சிடுவோம், அடிச்சிடுவோம், உடைச்சிடுவோன்ற மாதிரியான டைலாக்லாம் இருக்குல்ல. பட் அதை தாண்டி இந்த பக்கம் அவங்களுடைய பார்லிமெண்ட்டுடைய டெப்டி ஸ்பீக்கர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்கள் அணு ஆயுதங்களுக்கான முயற்சிகளை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, நாங்கள் ஏன் இதுக்கப்புறம் நாங்கள் சீக்ரெட்டாக வைக்கணும், எங்களுக்குன்னு தனி சுதந்திரம் வந்து விட்டது, இனிமேட்லாம் நாங்கள் யாருக்கிட்டையும் மறைக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன, இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறணும்? நீங்கள் இப்போ உங்கள் மனசுக்குள்ளே தோணும், ஈரான் தரப்புல இன்னும் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? இந்த யூகேவும் ஃப்ரான்ஸும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் வந்து போர்க்கப்பலை நிறுத்துகிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறீங்கன்னா உங்களையும் சேர்த்து அடிப்பேன். இந்த தடவை எப்படி? உங்களையும் சேர்த்து பொழக்க போகிறேன் நான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்தோடனே யூகேல ஃப்ரான்ஸ் தரப்பில் வந்து, சார் நாங்கள் அப்படிலாம் சொல்லவே இல்லை சார், எங்கள் கப்பல் நிறுத்தலைங்க சார், நாங்கள் இப்போதைக்கு அந்த ஆப்ஷனே இல்லை, அமைதி முறையில் தீர்வு காண்பதே சால சிறந்தது அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. பட் யூகே தரப்பில் இன்னும் அதுமான அறிவிப்புகள் எதுவுமே வரல. இதுக்கப்புறம் சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம். சரி, அப்படி என்னதான்பா அந்த 10 அம்ச கோரிக்கை, என்னதான் சொன்னாங்க அப்படின்னாங்கன்னா, 10 அம்ச கோரிக்கை பாருங்கள். மொதல் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒட்டுமொத்தமாக அந்த பாரசீக வளைகுடாவில் அமெரிக்கானுடைய இருப்பு
எங்கள் பிராந்தியத்துக்கு பாதுகாப்பு இன்மைக்கு முதன்மை காரணமாக இருக்குது. அதனால் நீங்கள் எங்கேயுமே சுற்று வட்டார ஏரியாவில் இருக்கக்கூடாதுன்றாங்க. இரண்டாவது, அமெரிக்காவால் அவங்களாலேயே காப்பாற்ற முடியல, இவங்க எங்கே பாதுகாப்பு கொடுக்க போகிறாங்கன்ற ஆங்கிளில் சொல்கிறாங்க. தங்களையே பாதுகாத்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது பாயிண்ட் என்ன, அமெரிக்கா இல்லாமல் அதன் மக்களின் நலனுக்காக சேவை செய்வதன் மூலம் இந்த பிராந்தியத்தின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். அதனால் அமெரிக்கா இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க போகிறோம். நான்காவது பாயிண்ட், ஈரான் தனது வளைகுடா மற்றும் ஓமன் கடல் அண்டை நாடுகளுக்கு ஒரு பொதுவான விதியை பகிர்ந்து கொள்கிறோம். நாங்களும் ஓமனும் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸில் டோல்கேட் போட்டு வசூல் பண்ண போகிறோன்றாங்க. இந்த பாரசீக வளைகுடாவில் அதன் நீரின் அழுத்தத்தை தவிர மற்ற தீய எண்ணம் கொண்ட வெளிநாட்டினருக்கு யாருக்கும் இடம் இல்லை. அந்த ஓவராலாக எங்கள் வாட்டர் சோர்ஸு பக்கத்தில் எதிரிகள் யாரும் எந்த கப்பலையும் நிறுத்தக்கூடாது. ஈரானின் தொடர் வெற்றிகள் ஒரு பிராந்திய மற்றும் உலகளாவிய அளவில் ஒழுங்கினையும் ஒரு விடியலையும் ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹார்மோஸ் ஜலசந்தின் மீதான ஈரானிய நிர்வாகம் நடைமுறையில் அங்கீகரிக்கப்பட வேண்டும். எங்களுக்கு நீங்கள் அங்கீகரிப்பு கொடுத்தே ஆகணும். ஹார்மோஸ் மீதான எதிரியின் சுரண்டல்கள், எதிரிகள் ஏதாவது கைப்பற்றணும் அதை பண்ண நினச்சாங்கன்னா தகர்க்கப்படும். புதிய ஒரு சட்டப்பூர்வமான நிர்வாகம் பிராந்திய மக்களுக்கு ஆறுதலையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வரும். அதனால் இந்த புதிய நிர்வாகத்தால் ஈரான் மக்கள் நேரடி பொருளாதார பலன்களை பெறுவார்கள். அதனால் இந்த பலன்கள் மட்டும் இல்லாமல் நாங்கள் பெனிஃபிட் அடைகிறது எல்லாமே இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை நம்பி தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அமெரிக்கா அந்த எங்களுடைய கப்பல்கள்லாம் வெளியே போக முடியாத அளவுக்கு தடுத்து வச்சுருக்கீங்க பாருங்கள், அது எல்லாத்தையும் கிளம்புறீங்க. எங்கள் மீது பொருளாதார போட்டு வச்சுருக்கீங்க பாருங்கள், அது எல்லாம் நீக்கிறீங்க. எங்களுடைய சொத்துக்களை முடைக்கிறீங்க பாருங்கள், அதையெல்லாம் நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்க. அப்புறம் இந்த லெபனான் மீது தாக்குதல் நடத்திட்டுருக்கீங்களா, அதையும் நிறுத்துறீங்க. இது எல்லாமே இந்த பிராந்தியத்தில் எங்களுக்கு ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துகிறது. இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கின்ற அமெரிக்காவை பொழக்க போகிறோம் நாங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, வெற்றியா தோல்வியான்றதை விட இனி தாக்குதலாக கையெழுத்தா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. எங்களுடைய இறுதி சாய்ஸ் அவ்வளோதான். ஐஏஏவுக்கும் ஒன்றே ஒன்று மட்டும்தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். ஐஏஏ நீங்கள் நடுநிலையாளர்கள் வரீங்க, அங்கே நியூக்ளியர் ஒர்க் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறீங்க, போகிறீங்க. அதை விட்டுட்டு அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தையெல்லாம் இங்கே எடுபடாது. புரிகிறதா? ஏதோ ஓடி அங்கே கையெழுத்து போடுங்க, இங்கே கையெழுத்து போடுங்க, எல்லாம் உங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் க்ளோஸ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறது உங்களுக்கு அருகதை கிடையாது. புரிகிறதா? ஐஏஏ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஈரான் தரப்பில். அது இல்லாமல் ஈரான் இன்னொரு வீடியோ பதிவை கூட வெளியிட்டிருந்தாங்க. இது யூஏஇனுடைய ஒரு வெசல்ஸ் ஒன்று தாக்கல் நடத்தினது. இந்த யூஏஇ வெசல்ஸ் தாக்கல் நடத்தின மாதிரி எம்மாத்திரம் மற்ற கப்பல்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம், நீங்கள் எல்லாம் அந்த எலெக்ஷன் ரிசல்ட்லேயும் கொஞ்சம் யார் அடுத்த முதலமைச்சராக பதவியேற்கள் கொஞ்சம் பிஸியாக இருந்திருப்பீங்க. நிறைய பேர் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ ஈரான் வியூஸ் கொஞ்சம் கம்மியாகலாம் போகுது. அப்போ நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அந்த 1ஆம் தேதி இருந்து இந்த 10ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 32 கப்பல்கள் மீது தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது. எத்தனை? 32 கப்பல்கள் மீது தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது. நேற்று மட்டுமே அமெரிக்கா ஈரானுடைய 5 கப்பல்கள் மீது தாக்கல் நடத்தினாங்க. அவங்க ஒரு கப்பல்கள் மீது தாக்கல் நடத்தினாங்க. மீதி எல்லாமே ஈரான் பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்தியிருக்காங்க. இந்த வரைபடத்தை கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த தாக்கல் நடத்தின பகுதியும் பார்க்க முடிகிறது. ஒரே ஒரு கப்பல் பாகிஸ்தான் கெஞ்சி கூத்தாடி கத்தார்கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு ஐயா வாங்கய்யான்னு சொல்லிட்டு அந்த கொண்டு போயிருக்காங்க. அதில் இன்னொரு குறிப்பு என்னென்னா, அதையும் அமெரிக்கா கெடுக்க பார்த்தாங்க. இருந்தாலும் ஈரான் சரி போங்கன்னிட்டாங்க. மீதி எல்லாம் பாருங்கள், அந்த டாட்டாக இருக்கிறது எல்லாமே எந்தெந்த நாட்டை கப்பல்கள் அப்படின்றது அந்த நாட்டோட கொடியும் போட்டிருக்காங்க. அந்த கம்பெனியும் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கான தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது அந்த ஏரியாவில். அப்போ நம்ம என்ன அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன போகிறாங்க அப்படின்னாங்கன்னா, மறுபடியும் பெரிய அளவுக்கான ஆயுதங்களையும் விமானங்களும் போர் பயிற்சிகளும் அந்த ஏரியாவில் ஒரே கலோபரமாக இருக்குது. நீங்களே பாருங்களேன், அந்த கலோபரத்தை பாருங்களேன். இந்த பக்கம் போகிறது அந்த பக்கம் போகிறது, மாடசாமி அந்த வண்டியை எடு, கோட்டசாமி அந்த மாட்டு வண்டியை எடு, நீ அந்த ஃப்ளைட்டை எடு, இந்த பக்கமாக ஆயுதங்களை இறக்கு, மிடில் ஈஸ்டில் ஃபுல் பண்ணு. அங்கே என்ன பண்ணுறீங்க, ஐரோப்பாவுக்குள்ளே இருக்கக்கூடிய நேற்றோ நிலைகளில் கொஞ்சம் ஆயுதங்களை ஃபில் பண்ணுங்கள். அதை இதுன்னு பயங்கர பரபரப்பாக இருக்கிற சமயத்தில் நேற்றும் ஒரு ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் ஒரு F-35 திடீர்னு 770 அப்படின்ற ஒரு எமர்ஜென்சி கோடு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேபி அது பின்னாடி ஏதாவது சுட்டுட்டாங்களா இல்லை ஏதாவது ஃபெயிலரா என்னன்னு தெரியல. நேற்று இரவு பரபரப்பாக இருக்குது.
அப்போ ஏற்கனவே ஒரு விமானம் வந்து, அதாவது ரீஃபியூல் டேங்கர் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் வரும்போது எங்கே போச்சுன்னே தெரியல. ஒன்றும் ரிசல்ட்டு கிடைக்கல. இன்னும் சர்ச்சிங்கில் இருக்காங்க. இல்லை ஒரு பக்கம் இறங்கிருச்சுன்னு சொல்கிறாங்க. அது அப்படியே கமுக்கமாக வச்சுன்னுக்கிறாங்க அமெரிக்கா. இப்போ அடுத்து வந்து F-35 இதையும் கமுக்கமாக வைக்க போகிறாங்களா, இல்லை வெளியிட போகிறாங்களான்னு தெரியல. பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதில் இன்னொரு குறிப்பு என்ன அப்படின்னா, யூகேவுக்கு இன்னொரு தடவை இறுதி வார்னிங் கொடுத்துருக்காங்க. அப்படி எதுவும் மனசுக்குள்ளே நினச்சிடாதீங்க யூகே. கண்டிப்பாக உங்களையும் சேர்த்து தான் அடி பண்ணுற மாதிரி ஈரான் தரப்பில் சொல்லிட்டாங்க. இப்போ தான் ரஷ்யா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உலகம் தாங்காது, இந்த யுத்தம் என்பது உலகம் நாங்கன்னா கூட ஒரு ஓரமாக அடிச்சுக்கிறோம், பிரச்சனை இல்லை, யாருக்கும் பாதிப்பு இல்லை. பட் நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸில் மோதுறது தான் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது. போதும், நிப்பாட்டு, எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க, இதோடு நிப்பாட்டுங்கன்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையும் இல்லை, ஒரு ரெக்வஸ்ட்டாகவும் சொல்லிவிட்டு 2015 இதே மாதிரி நியூக்ளியரை வந்து ஈரான்கிட்ட இருந்து நாங்கள் வாங்க தயாராக இருந்தோம். அதே மாதிரி இப்பயும் நாங்கள் சொல்கிறோம், என்ரிச் பண்ண யுரேனியம் இருந்தது அப்படின்னா நாங்கள் சேஃபாக வந்து வச்சுக்கிறோம், பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் கூட கொடுக்க தயாராக இருக்கும்னு ரஷ்யா சொல்கிறாங்க. ஆனால் இது அமெரிக்கா ஏற்கனவே, அதெல்லாம் ஏற்கிறதுமே டவுட்டு தானே. திடீர்னு வாங்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளில் கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா ரஷ்யாவும் ஈரானும் பெரிய நட்பின் அடிப்படையில் இருக்காங்க இல்லையா. அதனால் அமெரிக்கா ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இல்லை. கண்டிப்பாக நாங்கள் அணு ஆயுதத்தினுடைய கழிவுகளையும் மீதி அதை என்ரிச் பண்ணி எடுக்காமல் விட மாட்டோம். அது எங்கள் பிரதான இலக்கு, நிச்சயம் தாக்கல் நடத்தப்படும்னு அமெரிக்க தரப்பில் எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. பட் நேற்று நெதன்யாகு அவர்கள் பேசும்போது 3 விஷயம் மிக முக்கியமான விஷயம். 1 மணி நேரம் பேட்டி கொடுத்தாரு. அந்த 1 மணி நேரம் பேட்டியில் நம்மளுக்கு என்ன மெயின் சாப்டர் அப்படின்னா, ஈரான் விவகாரம் இன்னும் முழுமையாக முழுமை பெறவில்லை, நாங்கள் அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம், கூடிய விரைவில் தொடங்க போகிறோம், அதில் பிரகாசமாக தென்படுகிறது. ஏன்னா எங்களோட 2 கோரிக்கை நிறைவேறலை. ஒன்று, என்ரிச் பண்ண யுரேனியம் கைக்கு வரணும். 2வது, அவங்க பேலஸ்டிக் மிசைல்ஸோட ப்ரொடக்ஷன் யூனிட்டை நிறுத்தணும். இது 2 தான் எங்களோட டார்கெட். அதனால் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 2வது, நாங்கள் தொடர்ந்து அமெரிக்காவை நம்பி இருக்கோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள் தோன்றிவிட்டது. ஏன்னா அமெரிக்காவுக்கு 3.8 பில்லியன் அளவுக்கு வருஷத்துக்கு ஆயுதங்களை வாங்குகிறோம். அடுத்த 10 வருஷத்தில் எந்த நாடுகளையும் நம்பி இருக்காத ஒரு சூழ்நிலையை உருவாக்க போகிறோம். இண்டிவிஜுவாலிட்டி, எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை வைத்து நாங்கள் தாக்கல் நடத்துகின்ற முடிவில் இருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு, பேசியிருக்கிறார். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா, இப்போ திடீர்னு இஸ்ரேல் தாக்கல் நடத்தும், உடனே அமெரிக்கா தலையிட்டு நிறுத்து நிப்பாட்டுன்னுவாங்க. இதற்கு முன்பு இஸ்ரேல் ஈரான் யுத்தம் கூட என்னாச்சுன்னா, கிளம்பி போயிட்டு பாதி வழியில் திரும்பி வந்தாங்க. அப்போ இஸ்ரேலினுடைய பாராளுமன்றத்தில் என்ன பெரிய குற்றச்சாட்டுன்னா, நம்ம ஆள்றோமா, இங்கே வந்து இஸ்ரேல் ஆள்றாங்களா, யாருடைய கட்டுப்பாட்டில் இஸ்ரேல் இருக்கிறது, டெல்லியின் நேரில் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா, இல்லை தமிழ்நாடு தனியாக இருக்கிறதான்றாங்கல்ல, அந்த மாதிரி அங்கே இஸ்ரேல் தனியாக இருக்கிறதா, இல்லை அமெரிக்கா கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அப்படின்ற மாதிரி கேள்விகளும் அந்த இடத்துல பெரிய அளவுக்கு இருந்தது பார்க்க முடியுது. அதனால் அந்த இண்டிவிஜுவாலிட்டியை மூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நேற்று இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து இமீடியட்டாக ஒரு லாவை உருவாக்குங்க, அடிஷ்னல் ஃபோர்ஸ் வேணும், கொஞ்சம் சூதானமாக யோசனை பண்ணுங்கள், நிறைய நம்மளுக்கு வீரர்கள் தேவைப்படுது, எமர்ஜென்சி வீரர்களை வரவழைத்திருக்கிறார்களும் ஒரு கூடுதல் தகவல். அது இல்லாமல் நேற்று கூட வெஸ்ட் அசர்பைஜான் ப்ராவினன்ஸ் சொல்லுவாங்க, அந்த வெஸ்ட் அசர்பைஜான் ப்ராவினன்ஸில் ஒரு 6 பேர் பக்கம் பிடிச்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாமே மொசாத் லிங்குட நபர்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் இன்னொரு தகவல் என்னன்னா, இந்த இடைப்பட்ட காலத்தில் ஈராக்கில் ஒரு பெரிய ஒரு பேஸ் சின்னதாக உருவாக்கி இருக்கிறாங்களாம் இஸ்ரேல். அதாவது தாக்குதல் நடத்துவதற்கு அடுத்த கட்ட திட்டங்களை வகுப்பதற்கும் ஈரானில் ரகசியமாக ஒரு இடத்த உருவாக்கி இருக்கிறாங்கன்ற மாதிரி நேற்றிருந்து செய்திகள்லாம் வந்த வண்ணமாக இருக்கிறது பார்க்கலாம். ஆனால் எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இந்த யுத்தம் 2 நாள் தள்ளி போகுவாங்க, இப்போ கிடையாது, 15க்கு மேலே இருக்குமோன்ற ஒரு இருக்குது, இல்லை நடத்துகிறாங்களான்னு தெரியல. ஏன்னா 13 to 15 அங்கே அதிபர் என்னங்க ஃப்ளோலே வரிக்குதிர வரிசாமி, இந்த பட்ட பேர்னா நம்மளுக்கு டப்புன்னு வருது, நேரடி பேர்னா வர மாட்டேங்குது. ட்ரம்ப் அவர்கள் அங்கே நேராக சிஜிபிங் அவர்களை பார்க்க போகிறாரு. எப்படியா சிஜிபிங்கை சிரிக்க வைக்கணுன்ற எண்ணத்துக்கு நேரில் போகிறாரு. அவர் சிரிக்க போகிறாரா இல்லை அமைதியாக்க போகிறாரான்னு தெரியல. ஆனால் நேரில் எப்போ 13லேருந்து 15 போகிறாரு. இந்த மாதிரி போர் சூழலில் ஒரு நாட்டுக்கு பயணம் பண்ண மாட்டாங்க, இது உறுதி செய்யப்பட்டது. அப்போ இது கொஞ்ச நாள் இழுத்து 15 வரைக்கும் தள்ளி போடுறாங்களா, இல்லை இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு தாக்கல் நடத்த போகிறாங்களான்னு தெரியல. பட் பார்க்கலாம், பொறுத்திருந்த நிகழ்வுகள் என்பது சற்று ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. லெபனான் மீது நடத்தப்படுகிற தாக்குதலும் சரி, அங்கே ஹெஸ்பொல்லா வந்து இஸ்ரேலுடைய டேங்கர் மீது நடத்தப்படுகிற தாக்குதலும் சரி, கொஞ்சம் கூட குறைஞ்ச மாதிரியே தெரியல, அதுவுமே கடுமையாக இருக்கிறது. போர் நிறுத்தம் வந்து 3 நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் மீறி எங்கள் பகுதியில் தாக்கல் நடத்தியிருக்கிறது. ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, 19 பேர் இன்ஜூர்டு. இதுதான் உங்கள் நியாயமா? இதுதான் உங்கள் தர்மமா?
இதுதான் உங்கள் நீதியா, இதுதான் உங்கள் நேர்மையான்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக பேசியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்னென்ன நடக்கிறது என்று. ஏன்னா இன்னொரு பதிவு போட்டாங்க, முன்களத்தில் ஆள் இல்லாமல் அந்த மிஷின் கன், ஆட்டோமேட்டிக் மிஷின் கன் சிஸ்டத்தை வந்து இனி ரஷ்யாவும் களத்தில் இறங்குறாங்க. ஏன்னா சமீப காலமாக நாங்கள் தான் பெரிய டெக்னாலஜியோடு முன்னேறோன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. இஸ்ரேல்ன்ற பாருங்க உக்ரைன், இப்போ ரஷ்யா அந்த வீடியோ பதிவுமே வெளியிட்டிருக்காங்க. இனி ஃபுல்லாக நாங்கள் பார்க்க போகிறோம், களத்தில் இறக்க போகிறோம், இங்கேருந்து 100 கிலோமீட்டர் இந்த பக்கம் வந்தே கூட எங்களால் ஆப்ரேட் பண்ண முடியுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கள நிலவரம் என்பது இனி ரோபோவுக்கு சண்டை, அது ஊரே உட்காந்து வேடிக்கை பார்க்குதுன்ற கதை தான் இருக்க போகுது. அங்கே உக்ரைன் களத்துலையும் ரஷ்யா களத்துலன்றது ஒரு கூடுதல் தகவல். இந்த ஹென்டா வைரஸ்னுடைய இது ஒரு சொகுசு கப்பலில் பரவிச்சு இல்லையா, அப்போ ஃப்ரான்ஸுடைய நேஷ்னல் ஒருத்தருக்கும் வந்து பரவி இருக்கான். அதனால் அவரை பிடிச்சி தனியாக உட்கார வச்சுருக்காங்களாம். எப்பா கொஞ்சம் அந்த கப்பல்லேருந்து வந்தவர் தானா செக் பண்ணும்போது அவருக்கு இருந்ததுனால அவர் தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறோம்ன்ற மாதிரி வந்து தொடர்ந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.